நிர்வாக ஆசிரியர் திரு பகவான் சிங் அவர்கள்ட்ட நான் கேட்பது, பொதுவாக செய்தி சேனல் அப்படின்னா ஒரு செய்திகளை வெளியிடுவாங்க, அரசு செய்யக்கூடிய உதவிகள், தன்னார்வலர்கள் செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் வெளியிடுவாங்க. ஆனால் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி அதை தாண்டி செய்திகளை எல்லாம் வெளியிடுவதையும் தாண்டி ஒரு ஊடகத்தினுடைய கரமாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் விரிந்திருக்கிறது. இதற்கு பின்னணியில் நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஏன் இந்த கான்செப்டுக்குள்ள நியூஸ்7 உள்ளுக்கு வந்தது சார்? இது ஒரு சிறு துளியாக தான் இது ஆரம்பமாச்சு. நாங்கள் இந்த நியூஸ் பிளானிங் மீட்டிங் எவ்ரி ஈவினிங் ஒவ்வொரு சாயந்தரமும் நாங்கள் நடத்துவோம், நாளைக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு. அப்போது நாங்கள் இந்த சீனியர் எடிட்டர்ஸ் நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது நாங்கள் நினச்சோம், வெறும் ஒரு நியூஸை கவர் பண்ணுறது மட்டும் இல்லை, செய்தியை சேகரிக்கிறது மட்டும் இல்லை, இதில் நம்ம களத்தில் இறங்கி, அதாவது தண்ணியில் இறங்கி செய்தியை சேகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அதோடு ஏதாவது தோளோட தோல் சேர்த்து வச்சு, எப்போவுமே இந்த அரசாங்கம் சரியாக செய்யலை, இவங்க சரியாக செய்யலை, அவங்க சரியாக செய்யலைன்னு சொல்கிறத விட்டுட்டு நம்மளே இதில் ஈடுபட்டால் என்ன, ஈடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த சிறு துளியிலேருந்து தான் ஆரம்பம். நாங்கள் இது அறிவித்த உடனே எங்களுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு ஷாக்கிங், ஒரு ப்ளசன்ட் ஷாக் தான் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு பெரிய துயரத்தில் கூட இது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம். இவ்வளவு ஒரு மனித நேயம், ஒரு அன்பு, ஒரு பாசம், யாருக்கும் தெரியாத ஆட்கள், டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு முதியோர் அவருடைய 2 வீலர் கொடுக்க வந்தவர், அது மட்டும் இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர் வந்துட்டு, எங்கிட்ட ஆட்டோ இருக்குது, எங்கிட்ட பைசா கிடையாது, ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் வேணுனாலும் உங்களுக்கு என்னென்ன கொண்டு நான் சப்ளை பண்ணணுமோ, எங்கெங்கே போகணுமோ நான் ஆட்டோவில் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் இந்த விஷுவல்ஸ் பார்க்குறீங்க. இவங்கெல்லாம் யாரும் நமக்கு தெரியாது, பேரை மட்டும் குறிச்சிக்கிட்டோம். இப்போ போகும்போது நன்றியை சொல்ல போகிறோம். இந்த 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 அன்பு பாலத்தை நாங்கள் இது உருவாக்குனது, நீங்கள் சொன்ன மாதிரி, தில்லை சொன்ன மாதிரி, இதில் ஒருத்தரோடைய முயற்சி கிடையாது, இது நாங்கள் எல்லாமே சேர்ந்து செஞ்சோம். நியூஸ்7ல் இத்தனை பார்ட்னர்ஸ், நூற்றுக்கணக்கான பேர். இதில் சில பேர் நீங்கள் விஜயன் பொருட்கள் கொண்டு வந்தாங்க, ஹியூஜ் குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் கொண்டு வந்தாங்க, தண்ணி, உணவு, துணி. நாங்கள் கேட்டோம், இது யார் டோனர் யாருன்னு கேட்டோம். அவங்க இல்லை நாங்கள் சொல்லக்கூடாது, வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னாரு. கையை நீட்டி சும்மா ஜஸ்ட் ஷேக் ஹேண்டு கொடுத்தா கூட இல்லைங்க பரவாயில்லைங்க அப்படின்னு டக்குன்னு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய விலாசம் சொல்லாமல், பேர் சொல்லாமல், அவங்களுடைய ஃபோட்டோ கொடுக்காம போன ஆட்கள் பல பேர் இருக்கிறாங்க. இதனால தான் நாங்கள் தான் நினச்சோம், இவ்வளவு ஒரு நேசம் இருக்கிற ஒரு சென்னையாக, இது பாசம் இருக்கிற சென்னையா. நாங்கள் பல முறை காமிச்சிருக்கோம், ரோட்டில் ஒரு அடிபட்டு கடந்திருப்பார் ஒருத்தர், பார்த்துக்கிட்டே போயிடுவாங்க. யாரும் நமக்கு இதுக்கே வந்த வம்பு, நம்ம அப்புறம் போய் கேஸுக்கு போனோம், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு போகிற இந்த நகரத்தார்கள் இவ்வளவு ஒரு அவங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா பல பேர் அவங்களுடைய வேலை விட்டு, இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் செந்தில் நீங்கள் இங்கே நம்ம பேனலில் உட்காந்துருக்கிறாரு. எப்போவுமே அவர் கேள்வி நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூட் போட்டு சூப்பராக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஹீரோ மாதிரி தான் நிற்பார். இப்போ அவர் வீட்டுக்கு போய் 3 நாள் ஆச்சு, அவர் குளிக்கலை, சாப்பிட்டாரா నాకు தெரியாது. பல பேர் இங்கே வந்த கெஸ்ட்டு வாலண்டியர்ஸ் ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்தது அப்படின்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பல பேர் என்னுடைய ஸ்டாஃபே சாப்பிடாத ஆட்கள்லாம் இருக்காங்க. இது உண்மையாகவே இது ஒரு பெரிய மகத்தான முயற்சி. திஸ் இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். இதில் எங்கள் மேனேஜ்மெண்ட்டு இது நாங்கள் சஜஸ்ட் பண்ண உடனே அதுக்கு நாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னும் போது, இல்லை, வி ஷுட் ஸ்டார்ட் ரன்னிங், ஓடலாம். ஒவ்வொரு ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் படகில் போயிருக்கோம், நீந்தி போயிருக்கோம். இது இன்றைக்கூட நிற்காது, இன்னும் இந்த மழையோடு நிற்காது. இந்த அன்பு பாலம் அப்படின்றது ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நாங்கள் ஈடுபடுவோம். அது சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும். இது வெறும் தமிழகத்தோடு நிற்காது, அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் தி வேர்ல்டு. எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்கிறது மட்டும் இல்லை, இந்த கொடுக்குற இந்த பெருந்தன்மை இருக்கிற இந்த தமிழ் மக்களோட இந்த தேவைப்படுற இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட இணையிறது தான் இந்த அன்பு பாலம். இது நீடிக்கும். தேங்க்யூ சார்.
நான் சொன்னது மாதிரி தான் இந்த கேள்வி நேரமே வந்து பொதுவாக மனிதர்கள் சுயநலவாதிகள் அப்படின்னு தான் பொதுவாக நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் எவ்வளவு தூரம் மனிதநேயம் இங்கே தலை தோங்கி இருக்கிறது, அதை தான் ஒவ்வொருத்தருமே இங்கே படம் பிடித்து காண்பிக்க போகிறார்கள். செந்தில் சார், நான் அவங்கள்ட்ட இப்போது நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருப்பீங்க. இன்றைக்கு ஒரு புதிய அனுபவம். நான் திரு பகவான் சிங் அவர்கள் சொன்னதிலிருந்து தான் என் கேள்வியை கேட்குறேன். ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்தா கூட யாருமே கண்டுக்காமல் போகிறது தான் நம்ம, அதுவும் சென்னையை குறிப்பாக அப்படி தான் விமர்சித்தோம். ஆனால் ஒரு 3 நாட்களாக ஏராளமான தொலைபேசிகள் வந்துட்டே இருக்கு. உதவி கேட்பது மட்டும் இல்லை, உதவி செய்கிறதுக்கும் வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த மாற்றம், இந்த மனித நேயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த மனிதநேயம் வந்து இங்கே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். காரணம், நீங்கள் சென்னையை பொறுத்தளவில் இந்த மாதிரியான மிகப்பெரிய துயரம் என்பது பெரிய அளவில் இதற்கு முன்பு வந்ததில்லை. நீங்கள் ஒரு சுனாமி வந்த பொழுது கூட சென்னை பெரிய அளவில் பாதிப்புக்கு உண்டானதில்லை. ஒரு பாதிப்புக்கு உள்ளாகாத பட்சத்தில் அங்கே வந்து எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம சென்னையில் எல்லாரும் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மனநிலை தான் நம்ம பெருவாரியாக நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இல்லை, எல்லாரும் மனிதர்கள், எல்லா இடங்களிலும் மனிதநேயம் இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது. நீங்கள் மலை கொடுத்த துயரம் என்பது ஒரு புறம் இருக்க, அது இன்றைக்கு மனிதநேயத்தை உலகிற்கு பறைசாற்றி இருப்பது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்குள்ளபடியே நம்ம நன்றி சொல்லணும். இந்த நாள், குறிப்பாக இன்றைய தினம் இருக்குல்ல, இது ஒரு வித்தியாசமான தினம். காரணம், இன்னைக்கு டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். ஒவ்வொரு ஆண்டும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் என்று இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த மழை வெள்ள பாதிப்புகள் மதங்களை கடந்து மனிதநேயத்தை எப்படி கொடுத்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவல்லிக்கேணி பார்த்தசாரி கோயிலுக்குள்ள குல்லாவை போட்ட இஸ்லாமியர்கள் உணவுப் பொட்டல்களையும் மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்களுக்குள் இந்து சகோதரர்கள் தங்க வைக்கப்பட்டு உணவு அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சாதி மதங்களை உடைத்தெறிந்த ஒரு மனித நேயம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது இன்னைக்கு இங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்க மனம் அப்படிங்கிறது இங்க எல்லாருக்கும் பெருசா இருக்குது. இந்த அன்பு பாலம் கட்டமைக்கப்பட்ட உடனே விடிய அலைபேசி அழைப்புகள். நேற்று முன்தினம் நான் வந்து அலைபேசியில் பேசிட்டு இருக்கிறேன். 2:40 ஒரு சகோதரி கூப்பிடுறா, சார் எனக்கு முட்டிக்கு கீழே 2 காலும் கிடையாது, நான் ஒரு மாற்றுத்திறனாளி, நான் இன்னைக்கு இரவுல இருந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த நம்பருக்கு பிஸின்னு வருது, நான் அப்படி இருந்தாலும் விடாமல் ட்ரை பண்ணுறேன், நான் என்னுடைய பங்களிப்பு ஏதாவது செஞ்சாகணும், என்கிட்ட காசு பணம் கிடையாது, நான் வந்து வேலை செய்கிறேன், நீங்கள் என்னமா ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை கொடுங்க சார், இந்த ஃபோன் பேசுகிறீங்களா அந்த வேலையை என்கிட்ட கொடுங்க சார்ங்குது. நீங்கள் எவ்வளவு ஒரு 3:30 மணி இருக்கும், அம்பத்தூர்லேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அவங்க எங்களோட இந்த மீட்பு பணியில் இணைஞ்சாங்க, நிவாரண பணியில். அவங்க அழுறாங்க, சார் தூக்கம் வரமாட்டேங்குது சார், குழந்தைங்க அழுறதை பார்க்கும்போது, வீடுகள் முங்கி இருக்கும் பார்க்கும்போது நான் காலையில் வந்துடுறேன் சார், ஏதாவது செய்கிறேன், இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. பொருட்கள் எங்கிருந்து வருகிறதுனே தெரியாமல் இந்த மாயாஜால படங்களில் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி மலை போல குவியுது. இன்னைக்கு ஒரு அம்மா அவங்க ஃபேமிலியோட நேற்று வந்தாங்க, இன்னைக்கு வராங்க. கை குழந்தை, அது 1.5 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய முகநூல் பக்கத்தில் அதை போட்டிருந்தேன், அந்த குழந்தையோட ஜூனியர் வாலண்டியர்னு. அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க. அந்த குழந்தை நீங்கள் காலைல சாப்பிட்டுச்சா தெரியலாமா, சாப்பிட்டாங்களா குழந்தை, சின்ன குழந்தை குட்டி தெரியாது, பரவாயில்ல சார் பார்க்கலாம். எத்தனை இப்போ இந்த நிகழ்ச்சி வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து ஒரு முதியோர் ஃபோன் பண்ணுறாரு, ஐயா டிவியில் பார்த்துட்டே இருக்கிறோம் ஐயா, இவ்வளவு இருக்குது, நானும் என்னோட கல்லூரி படிக்கிற மகளும் நாங்கள் வந்தே தீரணும், நாங்கள் வந்துடுறோம், ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறோம். இவர்கள் கொடுக்கக்கூடிய இன்னும் முக்கியமாக இது வந்து ஒரு விஷயத்த சொல்லணும், நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் எங்களுக்கும் இடையில ஒரு போட்டியே நடக்குதுன்னு வச்சுக்கலாம். என்ன போட்டின்னா, நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகம் ஒரு பக்கம் மிக வீரியத்தோடு தங்களுடைய சொந்த பணத்தில் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஊழியர்களை கொண்டு, நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய மற்ற நிறுவன ஊழியர்களை கொண்டு எல்லா இடங்களிலும் உணவுகளை சமைத்து அங்கே பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஊழியர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த அவர்கள் கொடுத்த ஊடகத்தை பயன்படுத்தி உதவி செய்ய நினைக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து அந்த மக்களிடமிருந்து பெற்று அந்த மக்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறோம். இரண்டு பக்கமும் ஒரு ஆரோக்கியமான, ஒரு வேகமான, மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு போட்டி. இது ஏதோ ஒரு விதத்தில் வெல்ல போகுது மனிதநேயமும் மக்களும் தான். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு மனிதரினுடைய பார்வையிலிருந்தும் மன நெகிழ்ச்சியான மனிதநேய காட்சிகளை படம் பிடித்து காண்பிப்பதற்காக எங்களோட ரிப்போர்ட்டர்ஸ், ஏன்னா அவங்க தான் களத்தில் இருந்தாங்க, ஓயாத அழைப்புகள், அவங்க தான் வந்து ஒரு கன்சோல் பண்ணுற விதமாக, ஆறுதல் படுத்தக்கூடிய விதத்திலும் அவர்கள் தான் பேசிட்டே இருந்தாங்க. என்னென்ன மாதிரியான மனிதநேயம், கொட்டிய மனிதநேயம் என்னென்ன பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள்.